ஹலோ, வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஜித் த்ரிஷா நடிச்சு மது திரும்பின் டைரக்ஷனில் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற விடாமுயற்சி படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். விடாமுயற்சி படத்தோட கதை என்னன்னா, அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன செட்பேக் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கு. ஸோ த்ரிஷாக்கு வந்துட்டு வேற ஒருத்தரோட அஃபேர் இருக்கு. ஸோ இப்போ வந்து த்ரிஷா ஒரு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலுமே த்ரிஷா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அஜித் வந்து சரி ஒரு லாஸ்ட் டிரைவ் நான் உன்னை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து போறாங்க. போற வழியில த்ரிஷா வந்து கடத்தப்படுறாங்க. யாரு கடத்துறாங்க, எப்படி கடத்துறாங்க, எதுக்காக கடத்துறாங்க, அண்ட் அஜித் வந்து த்ரிஷாவை திருப்பி காப்பாத்தினாரா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இதுதான் விடாமுயற்சி படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் அஜித், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல், ஒரு காமன் மேன் ரோலை வந்து ஒரு மாஸ் ஹீரோ எடுத்து பண்றதுன்றது ரொம்பவே கம்மியான படங்கள் தான். நிறைய மலையாளத்தில் வந்திருக்கு, பட் தமிழ்ல வந்து ரொம்ப கம்மி. அஜித்துக்கே வந்து நேர்கொண்ட பார்வை என்ன இருந்தால் இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சட்டிலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பெரிய அளவில் மாஸ் சீன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காது. கிட்டத்தட்ட இதுலயும் அதே மாதிரி தான். இதுல வந்து ஒரு மாஸ் சீனும் கிடையாது, ஒரு ஹை ஸ்பீட் சீன் கிடையாது, அந்த மாதிரி பஞ்ச் டைலாக் எதுவுமே இல்லாம இதை வந்து ரொம்ப காமன் மேனா அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து யாருமே அடிக்க மாட்டாரு, எல்லாரையும் அடி வாங்குவாரு, யாருமே அடிக்க மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நினைச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது வந்து ரொம்பவே ஜானர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதுவும் வந்து அணியோட மியூசிக் ஃபுல்லாவே படம் த்ரூ அவுட் நல்லா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆரம் வரசியிலலாம் வந்து ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. நிஜமாவே நமக்கே வந்து என்னமோ நடக்க போகுது, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சின்னதா வந்து ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு பிஜிஎம். அண்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணவங்க ஆரவா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், ரெஜினா கசன்ட்ராவா இருக்கட்டும், 3 பேருமே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுல ரெஜினா கசன்ட்ராவோட ரோலை வந்து இன்னுமே நல்லாவே எழுதியிருந்தாங்க. அது வந்து சைக்கிக்கான ரோல், பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அர்ஜுன் வெரி ஸ்வாக், அவர் வந்துட்டு சான்ஸேல ஒரு வில்லன் இதுக்கப்புறம் நிறைய படத்துல வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வில்லனா வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆரவ் அவருக்கு கொடுத்த ரோலை கரெக்டாகவே பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி வந்து த்ரிஷா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, பார்க்க அழகா இருக்காங்க, பட் ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் பிளேஸ் தான் இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் வராங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிட்ட தான் வந்து வராங்க. அடுத்த பாசிட்டிவ் சொல்லணும்னா வந்து டிஓபி இந்த படத்தை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறது அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த இடம் வந்து படத்துல தமிழ்ல பேசாம ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல பேசியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா அஜர்பைஜான் அந்த லாங்குவேஜ்ல பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் மூவி தான், எந்த குறையுமே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட்டுமே வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எதுலையுமே வந்துட்டு ஓவர் த டாப்பா அடிச்சா 4 பேர் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ரொம்பவே வந்துட்டு க்ளோஸ் டு தி ரியாலிட்டி மாதிரி வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கிறது, அது ஒரு மாஸ் ஹீரோக்கு இந்த மாதிரி வச்சிருக்கிறது ரொம்பவே புதுசா இருந்தது, ரெஃப்ரெஷிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. படத்தோட மைனஸ் அதுல வரணும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து அஜித்துக்கு எப்படி வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இல்லாம மாஸ் சீன்ஸ் இல்லாம இருந்ததோ அதுதான் படத்துக்கு மைனஸாகவும் அமைஞ்சது. இது வந்து பிளஸ்லயும் சொல்லலாம், மைனஸ்லயும் சொல்லலாம், ஆடியன்ஸோட டேஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல அஜித் எப்பாவது திருப்பி அடிச்சு ஒரு மாஸ் சீன் ஒரு ஏதாவது பஞ்சனில் பேசுவார் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனவங்களுக்கு கண்டிப்பா அது மைனஸாக தான் இருக்கும். ஆனா இது ஜானர் ஸ்பெசிஃபிக்கா எடுத்ததுனால அதை நான் மைனஸ்ல சொல்லாமா இல்லாமன்னு தெரியல. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா இருந்தது, புதுசா இருந்தது. அண்ட் அதுக்காக தாண்டி சொன்னோம்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து லாகிங் சீன்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வந்து அஜித் வந்து ஒரு ட்ரக் எல்லாம் தேடி போயிட்டு இருப்பாரு, அங்க வந்து பிஜிஎம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, பட் அந்த சீன் கொஞ்சம் லாகான சீன் தான். அதுக்கப்புறமா வந்து ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அது அப்படியே கட் பண்ணி தூக்கியிருந்தாலும் வந்துட்டு பெரிய லெவல டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. அதுல வேற ஒரு காமெடி வேற ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுவுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபைட் பண்ற சீன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் தூக்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பத்தி கிச்சு ராட்சதரி அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அனிருத்தோட பிஜிஎம்ல செமையா இருந்துச்சு. அது ஸ்டார்ட் ஆகிற அந்த கார்க்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸ் போயிட்டு அதை முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு சம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும். இந்த மிக்சட் ரிசல்ட் இல்லாமல் இன்னுமே வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் என்னவா இருக்கும் அந்த அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரே ஒன்று ஜெண்டர் வந்து மாறிடுச்சு. நான் வந்து அஜித்துக்கு அஃபேர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் த்ரிஷாக்கு அஃபேர் வச்சு படத்தில் வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு டேரக்டர். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு என்ன இருந்தால் நேர்கொண்ட பார்வை மாதிரியான ஒரு படம் அஜித்தோட படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் உங்களுக்கு வந்து ஒரு வீரம் வேதாளம் விஸ்வாசம் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ படம், மாஸ் சீன்ஸ் இருக்கணும், ஒரு இடத்துல வந்து ஹை ஸ்பீட் சீன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகாது. இது வந்து ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக் மூவி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி படம் இன்னும் 2 மாசத்துல வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வருது, குட் பேட் அக்லி. ஸோ அதில் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு ஒன் டைம் நல்ல வாட்சபிளான மூவி தான் இது. அண்ட் கடைசியாக சொல்லணும்னா வந்துட்டு இது வந்து ஒரு 16+ அந்த மாதிரி பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வந்து பிளட் ஷேட்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து 3 வில்லன்களும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அதில் நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஆப்டான படம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.